அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென் மாவட்ட ரயில்களுக்கான டிக்கெட் புக்கிங் சில நிமிடங்களில் நிறைவடைந்திருப்பதாக கள தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இதனால் பயணிகள் ஏமாற்றத்தோடு திரும்பியிருக்கிறார்கள். பொங்கலை முன்னிட்டு தொடங்கிய டிக்கெட் புக்கிங் சில நிமிடங்களில் முடிவடைந்திருக்கிறது. ஜனவரி 11ஆம் தேதி வெளியூர்களுக்கு செல்வதற்கான ரயில் டிக்கெட் புக்கிங் இன்று காலை துவங்கிய நிலையில் சில நிமிடங்களில் அனைத்து டிக்கெட்டும் விற்று தீர்ந்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். நேற்றைய தினத்தில் ஜனவரி 10ஆம் தேதிக்கான டிக்கெட் புக்கிங் துவங்கியது. இன்று 11ஆம் தேதிக்கான டிக்கெட் புக்கிங் துவங்கிய சில நிமிடங்களில் அனைத்து டிக்கெட்டுகளும் புக்காகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கௌதமி. 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு என்பது நேற்றைய தினம் தொடங்கியது. இன்றைய தினம் ஜனவரி 11ஆம் தேதிக்கான பயண டிக்கெட் முன்பதிவு என்பது தொடங்கிய சில மணி நேரங்களிலே தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய ஒரு சில ரயில்களில் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்ய வந்த மக்கள் மணிக்கணக்கில் காத்திருந்து முதல் ஆளாக டிக்கெட் பெறும்போதும் கூட அது அவர்களுக்கு காத்திருப்பு பட்டியலில் தான் அவர்களுக்கு அந்த டிக்கெட் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாகவும் அதே போல IRTC ஆப் அந்த ஆப் மூலியமாகவும் ஒரு சில மக்கள் இந்த டிக்கெட்டை முன்பதிவு செய்வதால் இங்கு கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுக்கக்கூடிய மக்கள் ஏமாற்றுவதுடன் திரும்பி செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகைக்காக நேற்றைய தினம் என்பது டிக்கெட் முன்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. இன்றைய தினத்தையும் அதே போல அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கும் நாளை 2 நாட்களுக்கு டிக்கெட் முன்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. பொதுவாக தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு 120 நாட்களுக்கு முன்னதாகவே ரயில் டிக்கெட் முன்பதிவு என்பது தொடங்கப்படும். அந்த வகையில் இந்த பொங்கல் பண்டிகைக்கான டிக்கெட் முன்பதிவு என்பது நேற்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்றைய டிக்கெட் முன்பதிவு என்பது ஜனவரி 11ஆம் தேதிக்கான அந்த டிக்கெட் முன்பதிவு என்பது தொடங்கிய சில நிமிடங்களிலே தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய அனைத்து ஒரு சில ரயில்கள் அந்த டிக்கெட் முன்பதிவு என்பது முடிந்திருக்கிறது. குறிப்பாக மதுரை, திருநெல்வேலி, செங்கோட்டை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் செல்லும் ரயில்கள் ஆகட்டும், அதே போல பாண்டியன், நெல்லை, பொதிகை, குமரி, முத்துநகர் ஆகிய விரைவு ரயில்களில் 2ஆம் வகுப்பு வசதி கொண்ட அந்த அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்திருக்கிறது. இதனால் இங்கு நேரடியாக கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுக்கக்கூடிய மக்கள் ஏமாற்றுடன் திரும்பி செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.